காரோட அலாய்ஸ் வந்து பெண்ட் ஆகிடுச்சு, ட்விஸ்ட் ஆகிடுச்சு, கிராக் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ப்ரொஃபஷனலாக புதுசு மாதிரியே ஃபுல்லாக ரெடி பண்ணி தராங்க. அதே மாதிரி நார்மல் அலாய்ஸாக நீங்கள் டைமண்ட் கட் அலாய்ஸாக மாற்றினாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சிருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணுற மிஷின் வச்சிருக்கு. ஸோ இந்த எல்லாம் எந்த இஷ்யூ தான்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, கண்ணுக்கே நார்மலாகவே தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த கர்வே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி பெண்ட் ஆகிருது, இல்லாட்டி கிராக் ஆகிருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் இருக்குது ஹப்பில் அப்படின்னா எல்லாமே நம்மளால் இந்த மிஷினில் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். 99% பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதுதான் அட்வான்டேஜ். நார்மலாக மேனுவலில் பண்ணுறதோட இது மாதிரி ஹைட்ராலிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். இது மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெண்ட் எடுக்கும்போது இது மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் எடுத்து அந்த ஷேப் பார்த்துட்டு நம்ம அந்த மார்க்கர் இருக்குது, மார்க்கரில் செக் பண்ணும்போது 100% வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, நான் அடுத்து டைமண்ட் கட் அலாய்ஸ் பற்றி சொல்லிங்கண்ணா. ஓகே, இதுதான் இந்த டைமண்ட் கட் அலாயோட மிஷின். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஎன்சி டெக்னாலஜி. ஃபுல்லாகவே இந்த சிஎன்சி டெக்னாலஜியில் இருக்கிறதுனால நம்மளால் அக்யூரேசியாக இது வந்து இந்த டைமண்ட் கட் பண்ண முடியும். ஏன்னா சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரும், சிலது வந்து ஸ்லோப்பாக இருக்கும். நம்ம எந்த ஷேப் இருந்தாலும் நம்ம இந்த மிஷின் மூலிமா அப்படியே கட் பண்ணி பிராண்ட் நியூ அலாய் மாதிரி பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரி டைமண்ட் கட் அலாய் பண்ணும்போது அலாயோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும் அப்படின்னு? இல்லை, இது ரொம்ப கம்மியான மைக்ரான் தான் கட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான மைக்ரான் தான் கட் ஆகுது. ரொம்ப திக்கெல்லாம் ஒன்றும் கட் பண்ணல. நம்ம ரொம்ப மெலிசாக கட் பண்ணுறதுனால உங்களுக்கு அதனால் ஒன்றும் இதாகாது. நேற்று ஒரு கஸ்டமர் வந்து மைசூர்லேருந்து வந்தார். அவர் அலாய் வந்து ஆஃப் ரோடு தான். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹில் ஸ்டேஷன் தான். 60 to 70 கிராம்ஸ் போயிடுச்சு. நம்ம பெண்ட் எடுத்து போடும்போது 3 to 4 கிராம்ஸ் தான் வந்து வெயிட் பேலன்சிங் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பெர்ஃபெக்ஷன் 100% ஆகுதுனால ஈஸியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப லாங்லேருந்துலாம் வராங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் ஆகுது வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போகிறாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து. ஓகேண்ணா. ஸோ ஏன்னா முன்னாடி வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம், அதில் டைமண்ட் கட் அலாய்ஸ் பண்ணும்போது அது வந்து வெயிட் நிறைய கம்மியாகும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காதுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லேயர் தான் நம்ம மைக்ரான் கணக்கில் தான் போகுது அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது டாட்டா இது வந்திருக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடிபட்டிருக்கு. ஸோ கஸ்டமர் நான் சொன்னார், இந்த மாடலில் டைமண்ட் கட் வராது, நீங்கள் வந்து டைமண்ட் கட் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா. ஸோ கட் பண்ணும்போது இந்த இதெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் எல்லாமே போயிடும், உங்களுக்கு பிராண்ட் நியூ அலாய் மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பிராண்ட் நியூ அலாய் 25,000 30,000 கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படி